லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கயலே கயலே கயலம்மா, மயிலும் கயலும் இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்க கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் ஏன் வரல? ஒருவேளை எதுனா பிரச்சனையா இருக்குமா? நீ மயிலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சியா? இல்ல. ஏன் சுசீலா, பொண்ணுங்க போய் இவ்வளவு நேரம் ஆச்சே, என்ன ஏது நீ விசாரிக்க வேணாமா? நான் அவங்கள பெத்தவன். அவங்கள பத்தின கவலையும் அக்கறையும் நேத்து வந்து சேர்ந்தவங்கள விட எனக்கு நிறைய இருக்கு. கடைசி வரைக்கும் யாரும் நமக்கு துணையா வரமாட்டாங்க. யாரையும் நம்பி இருக்காம வாழ்க்கையில நாம தனியா போராடணும்னு நான் என் பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கேன். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் என் பொண்ணு மயிலும் சமாளிச்சுப்பான். அந்த தைரியத்துலதான் நான் அமைதியா இருக்கேன். நீங்க இப்ப எதுக்கு அவங்கள தேடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், சரியா? தண்ணி வேணும்னா என்ன கேட்க வேண்டியதானே? குத்துக்கல்லு மாதிரி நான் இங்கே தானே இருக்கேன். இல்லாதவங்களை ஏன் தேடுறீங்க? இல்ல, நீ வேலையா இருப்ப, உன்னை தொந்தரவு பண்ண வேணாமேன்னு தான். வீட்டுல இருக்கிற நோயாளிய பாத்துக்கிறதும் என் வேலைதான். வீட்டுல யாரும் இல்லாதப்ப என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம, கூட இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படாம பெரிய பெரிய காரியெல்லாம் செஞ்சாச்சு. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு தயங்கணும்? என் பொண்ணுங்க என்ன நம்பிதான் உங்களை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க அப்பாவை பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. மத்தவங்க வேணா கடமை தவறி நடந்திருக்கலாம், பொறுப்பை தட்டி கழிச்சு விலகி போயிருக்கலாம். ஆனா ஏன் கடமையை செய்யறதுல நான் தவறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இனிமே டீ, காஃபி, தண்ணி எது வேணும்னாலும் என்ன கேளுங்க. உடம்பு முடியாம இருக்கிற ஒருத்தருக்கு சேவை பண்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்னதான் சுசீலா பழச குத்தி காட்டி பேசினாலும் உள்ளுக்குள்ள என் மேலே அவளுக்கு பாசம் இருக்கத்தான் செய்யுது. எதுவுமே இல்லாத மாதிரி அவள் வெளிப்படையாக பேசினாலும் அவள் பார்வையிலையும் பேச்சிலையும் எனக்கு நல்லா புரியுது. அவள் முழுசாக மனசு மாறி மனப்பூர்வமாக என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும், முழு மனசோட என்னை ஏற்றுக்கணும். அதுக்கு அந்த ஈசன் தான் எனக்கு அருள் புரியணும். செஞ்சா அவங்களே இந்த அளவுக்கு ஆடும்போது நாம ஏன் அடங்கி போகணும்? நியாயமும் தர்மமும் நம்ம பக்கம் இருக்கிறப்ப நாம ஏன் கைய கட்டி நின்னு வேடிக்கை பார்க்கணும்? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நம்ம நியாயம் தான் ஜெயிக்கும். எதுக்கும் பயப்படாம நாம அதுக்கான முயற்சியை செஞ்சா மட்டும் போதும்மா. நீ எந்த முயற்சியும் செய்ய வேணாம் மயிலு. அந்த அயோக்கியனோட இருக்கிறது சரியா இல்ல எங்கேயே இருந்துறது சரியானு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியாம இப்படி அலப்பாஞ்சுகிட்டு இருக்கிறதே எனக்கு ரொம்ப நரக வேதனையா இருக்கு. அம்மாக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன். அந்த பாவிக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட அம்மாக்கு பொண்ணா இங்கேயே இருந்துறேன்டி. என்னக்கா பேசுற நீ? உன்னை வீட்லயே உட்கார வைக்கிறதுக்காகவா நானும் அப்பாவும் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும்? அந்த ராஸ்கல் உன் வாழ்க்கையை சீரழிச்சுட்டு உன்னை பத்தியே அவன் தப்பா பேசிட்டு இருக்கான். ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு கூட பார்க்காம அவன் அக்காங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சட்டப்படி பாடம் கத்து கொடுக்காம நம்ம விடக்கூடாதுக்கா. மயிலு, உன்னோட கோபம், ஆவேசம் எல்லாம் சரிதான். ஆனா அந்த விஷயத்தில் நம்ம அவசரப்பட்டுறக்கூடாது. அந்த கும்பல் ஏற்கனவே உன்னை கொல்ல பார்த்துருக்காங்க, ஒரு உசுரையும் எடுத்திருக்காங்க.
எல்லா விஷயமும் நமக்கும் தெரிஞ்சிருந்தும் உன்னையே அடிச்சே தீர்வேன்னு அவங்க உங்ககிட்டயே சவால் விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க பயமே இல்லாமல் ஆடுறதுக்கு காரணமே எனக்கு அட்டாக் வந்து நான் முடங்கி போனது தான். கயல் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே இவளை அவங்க ஏற்றுக்க கூடாதுன்னு தெளிவாக இருந்தாங்க. இவ என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் தீவிரமாயிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நான் தான். தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் கயல் இங்கேயே இருக்கட்டும். என் உடம்பு குணமாய் நான் பழைய ஃபார்முக்கு வந்ததும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தரமான முடிவு எடுக்கிறேன். நிரந்தர முடிவுங்கிறது நல்ல முடிவா இருந்தா பரவாயில்ல. ஆனா எனக்கு என்னமோ என் பொண்ணு என் கூடவே இருந்தா நல்லதுன்னு தோணுது. அவங்கள மிரட்டியோ இல்ல சட்ட நெருக்கடி கொடுத்தோ என் பொண்ணு அங்க அனுப்ப வேணாம். அவங்க இவளை நல்லபடியா வாழ விடுவாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? என் கடைசி பொண்ணை கொல்ல பார்த்தவங்க வேண்டாத மருமகளா இருக்கிற இவளையும் கொல்ல மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? அந்த வீட்டுல என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவங்க எல்லாரும் மனசு மாறி இவளை ஏத்துக்கிட்டாங்கன்னா சரி. ஆனா ஏதோ ஒரு கட்டாயத்துக்கு கட்டுப்பட்டு என் பொண்ணை ஏத்துக்கிட்டா என் பொண்ணு நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. என் பொண்ணு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன சித்திரவதை அனுபவிப்பாளோன்னு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து என்னால பழிக்க முடியாது. அதை விட என் பொண்ணு என் கூடவே பாதுகாப்பா இருந்துட்டு போட்டோம். எப்பவும் போல இவளுக்கு 2 வேளை கஞ்சி ஊத்துறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. மயிலே, நீ இருமா, நான் பேசிக்கிறேன். ஒரு அம்மாவா உன்னோட பயமும் பரிதவிப்பும் எனக்கு புரியுது சுசீலா. கயல் சொன்ன மாதிரி இதில் எது சரி எது தப்புங்கிற குழப்பத்தில் தான் நாம் இருக்கோம். இந்த பிரச்சனையில் உடனே நாம் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். மனசால மட்டும் யோசிக்காம புத்தியாலையும் யோசிக்கிற காலம் வரட்டும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் இதை பற்றி பேச வேண்டாம். என்ன மையா, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இவ்ளோ அநியாயம் நடந்திருக்கு. நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? சொல்ற மாதிரி சூழ்நிலை அமையலக்கா. அப்பா எப்படியாவது பொழைக்கணுமேங்கிற டென்ஷன்ல இருந்ததுனால என்னால வேற எதை பத்தியுமே யோசிக்க முடியலக்கா. இங்க பருமையில ஒரு பொண்ணா உங்க அப்பாவை காப்பாத்த நினைச்சது முக்கியம் தான். ஆனா அதே மாதிரி ஒரு போலீஸ்காரியா உன் கடமை செய்யறது முக்கியம் தானே. அதை செய்யாம விட்டுட்டிய நீ. என்னென்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆயும் உன் அக்கால மருமலை ஏத்துக்க மாட்டேன்னு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் அடம் பிடிக்கிறது ஒரு டொமஸ்டிக் கேஸ்மா. வருஷ கணக்கு அந்த கேஸ் இழுக்குமே. ஆனா உன்னை கொல்ல முயற்சி பண்ணது, அந்த பிளான்ல வெட்டி மாட்டிக்கிட்டு பரிதாபமா உயிரை விட்டது கிரிமினல் கேஸ்மா. நாங்க தான் இதை செஞ்சோம்னு அவங்க வெளிப்படையா 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. அவங்க ஏவி விட்ட கூலிப்படைய நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். அவங்களும் இவங்க தான் இதை செய்ய சொன்னாங்கன்னு அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான சாட்சி ஆதாரமும் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ண விட்டீங்க? இன்னும் அவங்கள ஸ்டேஷனுக்கு இழுத்து வந்துருக்கணும்ல. ஆமா மயில, உன் அக்கா வாழ்க்கைய குடும்பமா சேர்ந்து நாசம் பண்ணிருக்காங்க. உன்னை கொல்லணும்ன்ற வெறியில சொந்த பையனையே அந்த பொம்பளையும் அக்காவும் சேர்ந்து கொண்டு இருக்காங்க. இப்படி ஒரு பாவத்தை செஞ்சு அவங்கள எப்படி அவங்கள சும்மா விட்டு வைக்க முடியும்? அதுக்கான தண்டனைய அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்குமே அந்த கோவமும் ஆவேசமும் எல்லாமே இருக்குக்கா. ஆனா நம்மளே முடிவெடுத்து இதை ட்ரீட் பண்ண முடியாதுல்ல. ராம் சார் கிட்ட பேசி அவர் இதுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தானே நம்ம ஆக்ஷன்ல இறங்குறது சரியா இருக்கும். நம்ம ராம் சார் தான் ஊர்ல இல்லையே. நம்ம தலைவரே மெடிக்கல் லீவ்ல இருக்காரு. அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா வேலை ஆகாது மயிலு. இவ்வளவு நாள் அந்த பொம்பளைகளை விட்டு வச்சது தப்பு. இன்னைக்கே அந்த கொலைகாரிகளை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வேணுமே. அதுக்கு மேலதிகாரிங்க யாராவது சைன் பண்ணிருக்கணுமே. இங்க பாரு, ராம் சார் நம்ம தலைவரும் ஊர்லயே இல்ல. நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. எஃப்ஐஆர் போறதுக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. கேஸை நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு
இப்பவே அந்த வேலையை முடிக்கணும். நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. நீ போய் பேப்பர் எடுத்துட்டு வாமா. போ வேமா. இந்தா எழுது. ஏமா என்ன யோசனை? எழுதுமா. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு வரட்டுமா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, உள்ள வாங்க. உட்காருங்கம்மா. இது உன் சொந்த வீடா? இல்லம்மா, வாடகை வீடுதான். காஃபி சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வரவா? பொழுது போகாம உன் வீட்ல உட்காந்து டீ சாப்பிட்டு போலான்னு வெட்டி பேச்சு பேச நான் வரல. வட்டி பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் ஒரு 4-5 நாள்ல கொடுத்துடுறேம்மா. நேத்தே குடுக்கணும்ன்றத மறந்துட்டியா? இல்லம்மா, ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஏன் குடுக்கல? சொன்ன தேதியிலேயே எதுக்கு குடுக்கணும்? கொஞ்ச நாளைக்கு இவங்களை இழுத்தடிப்போன்னு நினைச்சிட்டியோ? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நேத்து வர வேண்டிய பணம் வரல, அதான் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஒரு 4 நாள்ல கண்டிப்பா கொடுத்துடுறேம்மா. ஒரு வார வட்டியே உன்னால ஒழுங்கா கொடுக்க முடியல, 4-5 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள அடுத்த வார வட்டி சேர்ந்துருமே. ஏற்கனவே கொடுக்காத வட்டிக்கும் வட்டி போட்டு தான் வசூல் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்தா தொகை பெருசா இருக்குமே, எப்படி கொடுப்ப? நான் எப்படியாவது புரட்டி கொடுத்துடுறேம்மா, என்ன நம்புங்க. மத்தவங்க மாதிரி இல்லாம நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துவங்கிற நம்பிக்கையில தான் நான் உனக்கு பணம் கொடுத்தேன். ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கலையே கோமதி. வட்டிய கொடுக்க வாய்தா வாங்குறது எனக்கு பிடிக்காதுன்னு அன்னைக்கே சொன்னேன். யாரு சொன்ன தேதிக்கு கரெக்டா காசை கொடுக்கறாங்களோ அவங்களதான் நான் மதிப்பேன். வட்டி எங்கன்னு போன் பண்ணி கேட்க வச்சிட்டாவே அவங்க மேல உள்ள மரியாதை எனக்கு போயிடும். யாராவது வீடு தேடி வர வச்சிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வரும். நீன்றதுனாலதான் நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஒத்த ஆளா நின்னு 3 பொண்ணுங்களை கரை சேர்த்திருக்க. அதனால உன் மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு. அத நீயே கெடுத்துக்காத. பணம்னு வந்துட்டா அப்பன் புள்ள வேண்டியவன் வேண்டாதவன் எதையும் நான் பார்க்க மாட்டேன். பணம் கொடுத்தா மட்டும்தான் மரியாதை, இல்லன்னா மானக்கேடு. உன்னை அப்படி அசிங்கப்படுத்த வேணாமேன்னு பாக்குறேன். இனிமே சொன்ன தேதியில வட்டியை கரெக்டா கொடுத்துரு. என்ன வீடு தேடி வர வச்சிடாத. அடுத்த வாட்டி வட்டிக்காக நான் இங்க வந்தேன்னா உன் வீட்ல உள்ள மொத்த சாமானையும் லோடு வண்டியில ஏத்திட்டு போயிடுவேன். சுத்தி இருக்கிறவங்க முன்னால நீ தான் கேவலப்பட்டு நிக்கணும். அந்த அவமானம் தேவையான்னு நீயே முடிவு பண்ணிக்க. சுசீலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்தது, அதுதான். இந்த வீட்டுக்கு யார் வந்தா உங்களுக்கு என்ன? குளிச்சமா, சாப்பிட்டமா, தூங்குனமா, உடம்ப தேத்தனமான்னு மட்டும் இருங்க. யார் வந்தா போனான்னுலாம் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. இல்ல கௌசிகா சுசீலா, யாரோ உங்ககிட்ட சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் என்ன பிரச்சனையோன்னு சீக்கிரமா குளிச்சுட்டு வந்தேன். இத்தனை வருஷத்துல நிறைய பேர் எங்க வீடேறி வந்து சண்டை போட்டிருக்காங்க, அசிங்கமா பேசிருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு துணையா நிக்கிறதுக்கு யாரும் இல்ல. நாங்களே தான் தனியா நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சோம். எல்லா பிரச்சனையும் நாங்களே தான் சமாளிச்சோம். அசிங்கம், அவமானம், வலி, வேதனை எல்லாத்தையும் மென்னு முழுகிட்டு தான் இத்தனை காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
தேவைப்படுறப்போ இல்லாத நீங்க இப்ப வந்து என்னாச்சுன்னு கேக்குறதுல எந்த அர்த்தமும் இல்ல. புரியுது சுசீலா. இத பாருங்க, ஆனா நான் எனக்கு நீங்க எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு இப்பதான் பாசம் பொத்துக்கிட்டு வர மாதிரி காட்டிக்கவும் வேண்டாம். உங்களை பார்க்கும்போது எனக்கு கோவமும் எரிச்சலும் தான் வருது. எனக்குள்ள இருக்கிறது 20 வருஷம் கோவம், 20 வருஷம் வலி. உங்களை பார்க்கும் போதெல்லாம் அதை கொட்டி தீக்கணும்னு எனக்கு ஆவேசம் வருது. உடம்பு முடியாம இருக்கிறவரை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நான் தான் அமைதியா போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல தலையிட்டு என்ன பேச வைக்காதீங்க. இந்த வீட்டுக்கு நீங்க நோயாளியா வந்திருக்கீங்க. அந்த எல்லையோட நிக்கிறது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என் பொண்ணுங்க அப்பா அப்பான்னு உருகுனதுனாலதான் நான் எதையும் வெளியில காட்டிக்காம கஷ்டப்பட்டு என் வாயை கட்டி வச்சிருக்கேன். நீங்களே அதை உடைச்சிடாதீங்க, அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. எல்லாரும் சேர்ந்துதான் என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கீங்க, என் தம்பியையும் கொண்டு இருக்கீங்க. அந்த பாவத்துக்கெல்லாம் சேர்த்து நான் உங்களை தண்டிக்காம விட மாட்டேன். என்ன கஸ்தூரி, தீவிரமா ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? மயில ஆவேசமா பேசிட்டு போனால, அவளால என்ன பிரச்சனை வரும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். லூசாடி நீ. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அவ அப்பந்தான் சிங்கம் மாதிரி இருந்தாரு. அந்த ஆளையே அசிங்கப்படுத்தி துரத்துன ஆளுடி நீ. இந்த மயில ஒரு கொசுடி. சட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு போயிடுவா. அவளை பத்தி எல்லாம் யோசனை பண்றது நமக்கு கேவலம். இவ ஒருத்தி. பாத்தியாடி காமெடிய? முதல்ல மப்டியில அக்காவோட வந்து சண்டை போட்டா, அது வேலைக்கு ஆவல. அதான் இப்ப போலீஸ் யூனிஃபார்மோட பூச்சாண்டி காட்ட வந்திருக்கா. இதுக்கெல்லாம் பயப்படுறாளா நாம? என்ன விஷயம் மணிமேகலை? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? காரணத்தை நீயே சொல்லு மயிலு. வெற்றி ஆள் வச்சு கொன்ன குற்றத்துக்காக உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஏய், போலீஸ்காரிங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? எங்க பிள்ளைய நாங்க எதுக்கடி கொல்லணும்? எங்களுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணும். கலாட்டா பண்ணாம ஒழுங்கா என் கூட வந்துருங்க. வேணா மயிலு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உன் அக்காவை நாங்க ஏத்துக்கலங்கிறது நமக்குள்ள நடக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக இங்க பாரு, எங்களை அரெஸ்ட் பண்ணி பழி வாங்கணும்னு பாக்காத. எங்களுக்கு தனிப்பட்ட பகையும் இல்ல, பழி வாங்குற நோக்கமும் இல்ல. ஆதாரமும் சாட்சியும் இருக்கிறதாலதான் உங்களை அரெஸ்ட் பண்றோம். நல்லபடியா எங்களுக்கு ஒத்துழைச்சா நாகரிகமா கூட்டிட்டு போவோம். முரண்டு புடிச்சா கழுத்தை புடிச்சு தர தரன்னு எடுத்துட்டு போவோம். எப்படி வசதி? நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. என்ன மீறி எங்க அக்காவை எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு பாக்குறேன். மாப்பிள்ளை ஓவரா சொல்றத பார்த்தா இவருக்கு அதுல உடந்த இருக்கும் போல இருக்கே. இவனை லாக்அப்ல வச்சு லாடம் கட்டுவோம். ஹலோ, இதெல்லாம் ரொம்ப அராஜகம். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அப்படின்னா இவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு உண்மையை ஒத்துக்க உன்னை விட்டுடுறோம். மயிலு, இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? விலங்கு மாட்டி 2 பேரையும் கூட்டிட்டு வா. இங்க பாருங்க, நீங்களே வந்துட்டீங்கன்னா
விலங்கு மாட்டாம கூட்டிட்டு போவேன், இல்லனா மாட்டி தர தரன்னு இழுத்துட்டு போவேன். ஏய், நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க மயிலு. இதெல்லாம் உனக்கு நல்லதுக்கே இல்ல. ஏய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது பேசின வாய் மேலே போடுவேன். மரியாதையா வந்துரு. மயிலு, கையில விளங்க மாட்டேன்.